குட் மார்னிங் டு ஆல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி என்ன தலைப்பில் வீடியோ பார்க்க போகிறோம்னா, பணமா பாசமா? நீங்களே சொல்லுங்கள். பணம் இருந்த வாழ்க்கையில் சந்தோஷமாக இருந்துடலாமா, இல்லை பாசத்தோடு சொந்தத்தோடு இருந்தோம்னா சந்தோஷமாக இருப்போமான்னு நீங்களே சொல்லுங்கள். இப்போ பணம் காசு வந்து நிறையா சேர்ந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. நிறையா சம்பாரித்து வச்சுருக்காங்க. எப்படியோ உழைக்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, காசு பணம் நிறையா இருக்குது. ஆனால் பார்த்தோம்னா அவங்கள்ட்ட மக்கள் செல்வமே எதுவுமே, மக்கள்னால் சொந்த பந்தம் எதுவுமே இல்லை. அப்படிங்கும்போது அவங்களால காசு பணத்தோடு நல்ல வசதியாக வாழலாம். ஆனால் வந்து என்ன அப்படின்னா, சந்தோஷம் மனசில் நிம்மதி இருக்கவே இருக்காது. அதான் வெளி உலகத்துக்கு வந்து நல்ல வசதியாக இருக்காங்க, நல்ல காசு பணத்தோடு இருக்காங்க, அவங்களுக்கு என்ன குறை, அவங்க காசு பணத்தில் நல்ல கோடீஸ்வரனாக இருக்காங்க, லட்சாதிபதியாக இருக்காங்க அப்படின்னு இருக்கலாம். பெருமைக்காக வெளியில் கெத்தாக இருக்கலாம். ஆனால் அவங்க மனசுக்குள்ளே இருக்கிற வேதனை வெளியில் யார்ட்டையும் சொல்ல முடியாது. சொன்னால் அவங்க வந்து ஹெட் வெயிட் குறைஞ்சிரும். மனசில் இருக்க கஷ்டத்தை யாரும் புரிஞ்சுக்கிற நிலைமையில் இருக்க மாட்டாங்க. இப்போ காசு பணமே இல்லை, ஆனால் சொந்த பந்தம் நிறையா இருக்காங்க. அப்படிங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இவன் ஒரு கஷ்டம் இப்போ உடம்பு முடியலன்னு வச்சுக்கோங்க, அவங்க பக்கத்தில் இருக்கவங்க சொந்தக்காரங்க அப்படிங்கும்போது வந்து என்னாச்சு ஏதாச்சு சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லுவாங்க. இதே பணக்காரங்களுக்கு என்னென்னா, அவங்களுக்கு தனி ரூமு, தனி காரு, வேலைக்காரங்க தான் இருப்பாங்க கூடவே. அப்போ வேலைக்காரங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அப்படிலாம் வந்து கேட்டுக்கிட்டு முடியாது, தொட்டு தூக்கி பார்க்க முடியுமா? அப்படிலாம் ஒன்றும் பண்ண முடியாது. காசு பணத்துக்கு காசு கொடுத்தா டாக்டர் வருவாங்க, பார்ப்பாங்க. ஆனால் நம்ம காசு பணத்தை செலவு பண்ணி டாக்டருக்கு வந்து பார்க்குறது அது வேறு. ஆனால் சொந்தத்துக்குள்ளே இந்த சாப்பிடு, இந்த டீயை குடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கறையாக கேட்குறதுல இருக்கிற அந்த மன நிம்மதி, சந்தோஷம் காசு பணத்தை வச்சு யாராலே வாங்க முடியாது. சரிங்களா? இப்போ வந்து என்ன அப்படின்னா, இப்போ வந்து இப்போ சொத்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நிறையா ஒருத்தவங்க இருக்காங்க, நிறைய காசு பணத்தோடு இருக்கிறாங்க, பிள்ளைங்க இருக்காங்க. இப்போ பிள்ளைங்க இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, அது படிச்சுட்டு நல்ல வசதியாக வெளிநாடுகளுக்கு அப்படி போயிடுறாங்க. இப்போ வந்து இவங்களுக்கு வயசாகிடுது, அம்மா அப்பாவுக்கு வயசாகிடுது. அப்படிங்கும்போது காசு பணம் இருக்குது. இருந்தாலும் என்ன பண்ணுறாங்க, அந்த அம்மா அப்பா யாரோ ஒருத்தர் இல்லைன்னா கூட, இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, அவங்களுக்குள்ள ஏதாவது ஒருத்தர் இல்லைன்னா கூட அது அவங்களால அந்த தனிமையை ரொம்ப, காசு பணம் இருக்குதுங்கிறத விட அந்த தனிமை ரொம்ப உணர்றது ரொம்ப ஃபீலிங்ஸாக இருக்கும். என்னதான் நம்மளுக்கு ஒரு பேச்சு துணைக்கு ஆள் இல்லையே. இப்போ என்ன சொல்லணும், டவுனுக்குள்ளே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். டவுனுக்குள்ளே அது வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க. சரிங்களா? நல்லா வசதியாக இருப்பாங்க. எல்லா வசதியும் வீட்டுக்குள்ளேயே இருக்கும். வெளியில் போகணுங்கிற அவசியமே இல்லை. அப்படி இருந்துச்சுன்னா அவங்க என்ன சாப்பிட, வீட்டு வேலைகளை பார்க்க, சாப்பிட, தூங்க, டிவி பார்க்க, டைம் பாஸ்க்கு செல்லு பார்க்க, இப்படி தான் இருக்க முடியும். இப்போ ஒரு மனசு விட்டு யார்ட்டையும் பேச முடியுமா? செல்லில் மனசு விட்டு எதுவும் பேச முடியுமா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இப்போ வந்து பக்கத்தில் இப்போ வில்லேஜில் இருக்காங்க அப்படின்னா, பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்காங்க அப்படின்னா என்ன பண்ண முடியும், நான் மனசு விட்டு சொந்தக்காரங்க இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட என்னோடய கஷ்டம் இதுதான், என்னால் ஒன்றும் பண்ண முடியல, மனசு கஷ்டமாக இருக்குது, அங்கே செலவு இருக்குது, இங்கே செலவு இருக்குது, என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல அப்படின்னு மன கஷ்டம் என்ன வேணாலும் கஷ்டத்தில் இருக்குது. இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் இருக்க பிரச்சனை அப்படின்னா, இப்போ வந்து பக்கத்தில் இருக்கவங்க நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. நம்ம வந்து நல்லவங்க தான் நம்மளை தேடி வருவாங்க, கெட்டவங்க நம்மளை தேடி வரவே மாட்டாங்க. அப்படிங்கும்போது நம்ம அவங்கக்கிட்ட வந்து சொன்னோம்னா மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும், மனசு சந்தோஷமாக இருக்கும். இப்போ ஒரு பிரச்சனைன்னு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க. இப்போ இப்போ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா, பணம் பலத்தை இருக்கவங்க காசு வலை கொடுத்து இது பண்ணுவாங்க. ஆனால் வந்து இது மக்கள் செல்வம் வச்சுருக்காங்க பாரு, அவங்க சொந்தக்காரங்கன்னா என்ன பிரச்சனையாலும் எதுக்கு கவலைப்படுற, நான் இருக்கேன், நான் உங்க கூட இருக்கேன், என்ன பிரச்சனையாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்போர்ட்டுக்கு பேசுகிறாங்க பார்த்தீங்களா? அதில் இருக்க சந்தோஷம் வேறு எதுலேயுமே இருக்காது. அதுக்காக காசு பணம் இல்லாமல் வாழவே முடியாதுலாம் நான் சொல்லலை. காசு பணம் சம்பாதிக்கணும், உழைக்கிற நேரத்தில் உழைக்கணும். அதே நேரத்தில் சொந்தத்தை எக்காரணத்தை கொண்டு சொந்த பந்தங்களை விட்டே கொடுத்துடக்கூடாது. காசு பணம் இன்றைக்கி வரும், நாளைக்கு போகும். ஆனால் சொந்தக்காரங்க ஒரு தடவை வந்து நம்ம உதாசீனப்படுத்தி விளக்கிட்டோம்னா அது வந்து காலத்துக்கும் அப்படியே தான் ஒதுங்கியே தான் போயிடும். அது சேரவே சேராது. அது என்ன தான் ஒரு விசேஷத்தில், ஃபங்க்ஷனில் ஏதாவது ஒரு விஷயத்தில் சேர்ந்தோம் அப்படின்னாலும் அவங்க மனசுக்குள்ளே அந்த நம்ம சொன்ன பேச்சு வார்த்தைகள் வந்து